கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே இந்த ஜூன் மாதம் முதல் தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டு அநேகர் பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அநேக வார்த்தைகளை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் எவ்வளவு நல்லவராக நமக்கு போதுமானவராக இருந்தார். இந்த மாதங்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கடந்த மாதங்களெல்லாம் இயேசு கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய கல்வி ஆண்டிலே நம்மளை காண செய்தார். அந்த ஆண்டவர் நினைத்து அக்கினியை கடந்து வந்தோம், எங்களுக்கு சேதம் ஒன்றும் இல்லையப்பா என்ற அந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். உண்மை ஆராதிக்கிற தெய்வம் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை மட்டுமாய் தப்பு வைத்து நம்மை நடத்தி வந்தாரே, அந்த ஆண்டவரை நினைத்து நாம் பாடலாம். எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜாவே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வீரத்தே சென்னையான பாதை தந்தே, கோட்டைகளை கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டே. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. இயேசுவோட நல்லவர், அவர் போதுமானவராக இருந்தார். ஆண்டவரை நாம் நினைத்து பார்க்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இயேசு நம்மை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அநேக கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார்கள். கடைகாலை உழைத்தீரையா நல்லாட விடவில்லையே. கடைகாலை உழைத்தீரையா நல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்ன சுமந்து மாட்டு வந்து தேற்றீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்ன சுமந்து மாட்டு வந்து தேற்றீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபனேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி
நன்றி ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றி படைக்கிறோம். இயேசு தொடர்ந்து நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா தொல்லைகளையும் கஷ்டங்களையும் மாற்றி போடுவார். நேரடியாக நாம் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன்மேலில் பற்றாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Promising word for the month of June, Isaiah 43:2. When you pass through the water, I will be with you, and when you pass through the river, they will not sweep over you. When you walk through a fire, you will not be burned. The flames will not get you ablaze. நாம் தண்ணீர்களை கடக்கும் போது என்று சொல்லும் பொழுது சீசர்கள் இயேசு சீசர்களை பார்த்து நீ அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லி மார்க் எழுதின செய்தி பகுதி 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். You can look out in the Mark chapter 4. God has spoken to the disciples to go aside the shore. அந்த படகிலே இயேசு இருக்கிறார். God was there in the boat. ஆனால் சீசர்கள் அந்த நேரத்திலே அந்த புயல் வருகிறது, காற்று வருகிறது, அந்த அலை கொந்தளிக்கின்றது, உயிர் போவதை போன்ற ஒரு தடுமாற்றம் அவர்களுக்கு வந்தது. The disciples were thinking that God was there, but even though there was a big storm over the breeze, அந்த நேரத்திலே இயேசு அந்த படகிலே அமர்ந்த நித்திரையாக இருந்தார். God was sleeping in the boat. ஆனால் சீசர்கள் அந்த இயேசுவை நினைத்து பார்க்கவில்லை. But the disciples didn't know the God அந்த in the boat. அந்த அலைகள் கொந்தளிப்பை தான் அவர்கள் பார்த்தார்கள். The disciples saw only the waves and the big storm that moment. அவர்கள் மடிந்து போகும் பொழுதுதான் பக்கத்திலே இயேசு இருப்பதை பார்த்தார்கள். That moment, the people were thinking that they were drowning inside the river. That moment, were thinking that the God was there in their boat. ஒருவேளை இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஒருவேளை தடுமாறும் பொழுதுதான் இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். We are beloved believers. You will know this month is that the God is there with you. அப்பொழுது இயேசுவை பார்த்த சீசர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் மடிந்து போகிறோம் ஐயரே என்று சொல்லி கத்தினார்கள். Then the disciples came to Jesus, Jesus, we are drowning into the ship. Please help us. உடனே இயேசு எழுந்திருந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். Immediately Jesus woke up and be silent, and he commanded towards the air and the water. இந்த நேரத்திலே ஒருவேளை இத்தனை மாதங்கள் ஒருவேளை கொந்தளிப்பாக உன் வாழ்க்கை இருந்திருக்கலாம். In this moment, this time, you are thinking that the time was really a blemish for you all. ஒருவேளை போராட்டத்தோடு தடுமாற்றத்தோடு இத்தனை மாதங்களை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், போன மாதம் போல இந்த மாதம் இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், அமைதலாயிரு என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற புயலையும் காற்றையும் கொந்தளிப்பையும் அமைதலாயிரு என்று கர்த்தர் சொல்லுவார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை யாத்ரா புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். செங்கடலை கடந்து போகும் பொழுது அங்கே எகிப்திலிருந்து எங்களை சாபமா எங்களை கொண்டு வந்தீர் என்று அந்த முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இயேசு எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி தடுமாற்றத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது மோசே உன் கோலை நீட்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்காமல் இயேசுவை நோக்கி பார்க்க உன்னை இயேசு அழைக்கிறார். பெரிய செங்கடல் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பிளவு வந்து இரண்டு பக்கம் மதிலை போல அந்த தண்ணீர் நின்றது. அவர்கள் வெட்டாந்தரைகளை கடந்து வந்தார்கள்.
them to cross the Israelites. அதே போலதான் இன்றைக்கு ஒருவேளை தடுமாற்றத்தோடு இருக்கும் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மதுரை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதன் வழியாக கடந்து போக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். Yes, make bondages, make walls before you. Don't cry, don't be afraid. God is there with you. அதன் வழியாக கடந்து போகும்பொழுது அவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்தார் என்று அவர்கள் பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். In that struggle, if you walk in that path, God will do a big miracle in your life. இரண்டாவதாக நீ பார்க்கும் பொழுது அநேக பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், அநேக சோதனைகளை பார்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். Don't see many big problems in your life. God is going to be blessing you abundantly in this July month. மூன்றாவதாக கடைசியாக நான் முடிக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். Yes, you will not be blemished in fire. இந்த இடத்துல பார்க்கும் தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த நேபுகாத்நேச்சரை வணங்காமல் அவர்கள் வைத்திருந்த பொற்சிலையை வணங்காததினாலே அவர்கள் அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். As we all know the story of Nebuchadnezzar, that these three people doesn't worship that golden statue, they worship only Jesus. That is Shadrach, Meshach, Abednego. அங்கே பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. 3 பேரை அக்கினி ஜுவாலையிலே போட்டார்கள். அங்கே 4 பேர் இருந்ததை அந்த எதிராளிகள் கண்டு கொண்டார்கள். Yes, there was a big miracle that they throw the 3 people, but we saw the 4th people, that is Jesus, Holy Spirit was there in the furnace. இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை எனக்கு யாரும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்ய யாரும் இல்லை இருக்கும் பொழுது இயேசு உனக்கு உன்னோடு கூட இருந்து மற்றொரு ஆளாய் உன்னோடு இருப்பார். And right now people who are hearing to this telling us, don't think that there is no one for you in this life. God is there to lead you in the right path. அந்த இடத்திலே அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி. Yes, Shadrach, Meshach, Abednego said that our God, our Holy Spirit will safeguard us at any moment. அங்கே சத்துரு பார்க்கும்போது 7 மடங்கு அக்கினி ஜுவாலையை அதிகரிக்கிறார்கள். Yes, the commander of the king commanded the soldier to furnish the heat in 7 times usually. But அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த அக்கினி ஜுவாலை 7 மடங்கு அதிகரித்த அந்த சோல்ஜர்ஸ், அந்த எதிராளிகள் கிட்டே போகும்போது மடிந்து போனார்கள். yes, that 7 times it has been stronger, that soldiers were burnt in the fire, but the 3 men were saved God because of the Holy இந்த Spirit. நாளிலே திருத்துவ பண்டிகையை ஆதரிக்கும் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நீ உண்மையாக தொழுது கொள்வாயானால், அவர் கட்டளைகளுக்கு உண்மையை கீழ்ப்படிவாயானால், அவரிடத்தில் நீ அன்பு கொள்வாயானால், அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது எதிராளிகள் 7 மடங்கு அதிகரித்தவர்கள் மாண்டு போனார்கள். Yes, today we all know we are worshiping the Trinity, God of Father, Son and Holy Spirit. If we worship, really we worship, the Holy Spirit will help you in all moments. அதே போன்று இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்ட அன்பு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் வருகிறார். The people who are listening to what the telecast really believe God and God will do the miracle in your life. அந்த இடத்துல அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து 3 பேரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியிலே வந்தார்கள். The blemishing fire, the 3 people came with the powerful spirit from the fire. இந்த இடத்துல அன்பு பிரியமானவர்கள் 3 காரியங்களை பார்த்தோம். தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினியை நடக்கும் பொழுதும் உனக்கு எதுவும் சேதமும் அணுகாது என்று சொல்லி பார்த்தோம். Yes, we saw that water, a river, and the fire, nothing will do when the Holy Spirit is there with us. ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும், கடவுளோடு இயேசுவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். Yes, only one thing we want to do, that is nothing but we want to walk with God. இந்த ஜூன் மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இயேசுவோடு நடக்க வேண்டும். Yes, we believe clearly the June month be an Holy Spirit and the really to be a miracle, we want to walk with God. இப்படிதான் ஒரு குருவானவர் தன்னுடைய சீசனை பார்த்து, இங்கே வாருங்கள் நான் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார். Yes, really we are going to say the real story that one Guru called these 3 people near to him. அந்த பானை, உடைந்த பானையை அந்த 3 சோல்ஜருக்கும் அந்த சீசர்களுக்கு கொடுத்தார். He called that all 3 servants and give the broken pot to them. அதை கொடுத்து ஒரு பெட்டியில, ஒரு தொட்டியில நீங்க தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி 3 பேரிடத்துல அவர் சொன்னார். And the Guru commanded these 3 persons to fill the water in that broken pot. முதலாவது சீசன் இந்த குரு என்ன வித்தியாசமானவராய் இருப்பாரா? இவர் உடைந்த பாத்திரத்தை தண்ணீர் கொண்டு போய் அந்த தொட்டியிலே ஊற்ற சொல்கிறார், நிரப்ப சொல்கிறார் என்று சொன்னார். Yes, the first servant thinking that how it possible, how can I fill this broken pot? He was thinking about that. இரண்டாவது சீசனும் இவர் என்ன உடைந்த பாத்திரத்தை கொடுக்கிறார், நான் எப்படி அந்த தொட்டியிலே தண்ணீரை நிரப்புவேன் என்று நினைத்தார். Yes, second servant said, Are is the fool? How can it possible to fill
ஆனா மூன்றாவது சீசனோ இதோ குரு என்னிடத்துல சொல்லிவிட்டாரு, அவர் சொன்னதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். Yes, the second servant really obeyed the word of the Guru and he fulfilled the part with the water with the patient will. அந்த மனுஷன் என்ன செய்தார்? அந்த உடைக்கப்பட்ட பானையை கரங்களிலே அடைத்துக் கொண்டு தண்ணீரை ஊற்றி பொறுமையோடு, எறும்பை போன்று மிகுந்த பொறுமையோடு அந்த தொட்டியிலே தண்ணீரை நிரப்பினார். Yes, he protected the broken part with his arms and filled the water like an ant and he patiently filled the water and obeyed the word. நேரங்கள் ஆனது. The time passed. அந்த சீசன் குருவை அழைத்து, ஐயா வந்து பாருங்கள் என்று அழைத்தார். Yes, immediately the servant called the Guru and asked him to come and see what has happened. இரண்டு சீசனும் பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய வேலையை செய்யாமல் போனார்கள். Yes, compared to these two people, they didn't disobey this Guru, but he obeyed and did the work. கடைசி சீசன் எப்படி இது உன்னால முடிந்தது என்று கேட்டார் குரு சீசனை பார்த்து. Yes, the Guru asked that servant, how it possible? How you fill this water when it's open? It's a broken pot. எப்படியாவது குரு சொல்லிவிட்டாரு, நீ சொல்லிவிட்டீரே, உனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நான் பொறுமையோடு இந்த காரியத்தை செய்து முடித்தேன் என்று சொன்னார். Yes, immediately the servant replied that, Guru, you said to do this. Immediately he responded, I obeyed and I did this work. இந்த நேரத்திலே அந்த குருவானவர் சீசனை மெச்சிக் கொண்டார், அந்த சீசனை பாராட்டினார். Yes, this moment, the Guru hugged that servant and blessed him and is happy by seeing this work. அன்பு பிரியமானவர்களை, முடிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமையாய் நம்முடைய வாழ்க்கையை சகித்து நம்முடைய வாழ்க்கையை பொறுமையோடு இயேசுவோடு வருவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். Beloved believers, if we are patient, humble and kind in their life, Now- God is there with us. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, Now it's time to pray. I pray for you. Loving and heavenly Father. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். We pray for you. We pray now. இந்த காணொளி வழியாக கேட்டுக்கொண்டு அன்பு பிரியமானவர்களே, We are people who are designed to watch this telecast. ஒவ்வொருவரையும் பேர் பெறாமை ஆசீர்வதியும். God please bless them இந்த abundantly. ஜூன் மாசம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Let this June month be happy and blessed month for them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray in Jesus' name. Amen. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காவலாக. ஆமென்.